ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமான ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 14 அதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் வந்து எல்டர் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு கைஸ். அப்படி ஸ்பீச் கொடுத்துட்டு வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நீ வந்து எப்படியும் இந்த மிஷினை முடிச்சுட்டு வந்துட்ட, நீ உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப திறமைசாலி கூட அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ் ஹீரோவை பற்றி. ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ எல்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்டர் வந்துட்டு, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த உன்னோட சிப்ளிங்ஸ் வந்து உன்னை கொல்றதுக்காக உனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து அதுக்கோசரம் தான் வந்து இந்த மிஷினே கொடுத்தாங்க, ஆனால் நீ வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்ட, அதனால் உன்னோட 2 சிப்ளிங்ஸும் வந்து கடுப்பில் இருப்பாங்க, உன்னை எப்படி அடுத்து வந்து உன்னை கொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எல்டர் வந்துட்டு சரி இதோட வந்து இந்த மீட்டிங் வந்து முடியுது, எல்லோரும் டிஸ்மிஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹீரோவோட ஸ்குவாடில் அந்த மீசா, அந்த எல்லோ ஹேர், அப்புறம் ஹீரோலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் மாஸ்டர் நீங்கள் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் உண்மைதான், நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவங்கள பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோ வந்து ஏற்கனவே ஒருத்தனோட கையை வெட்டியிருப்பார்ல, அவன் வந்து அங்கே நின்றுட்டு கடுப்பில் இருக்காங்க. அது கூட இருக்கிறவன் வந்துட்டு ஹே நீ இதை பற்றி என்ன நினைக்கிற, இந்த மாதிரி வந்து யங் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி மெஜிஷியன் வந்து குறுக்க வந்து தான் வந்து அந்த டார்கெட் வந்து போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குது, அது உண்மையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப அன்ஃபேரான சுச்சுவேஷன், இந்த மாதிரி கடவுள் வந்து அவனுக்கு மட்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக மெஜிஷியன் அனுப்பி வச்சுருக்கிறாரு கஷ்டமான மிஷினில், இது வந்து இப்போ அவனுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி பிடிக்காமல் அவனுக்கெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வகுத்திருச்சலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஹீரோவோட கையை விட்டுனான்ல, அவனை பார்த்து நீ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு என்ன சொல்லுவான்னா, என்னை என்ன பண்ண சொல்கிற, என்னால் வந்து இப்போதைக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து ஏதாவது சொன்னால் தான் என்னால் வந்து அதை செயல்படுத்த முடியும், நான் இப்போதைக்கு அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன தான் வந்து அவன் நம்மளை விட ஸ்கில்ஸில் கம்மியாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு ப்யூர் பிளட்டு, என்னால் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதை கேட்டுட்டு அவங்கள நோக்கி வந்துட்டுருப்பாங்க. அப்படி வரும்போது அவனுக்கு இருந்துட்டு என்ன இந்த பக்கம் வரான், ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டானா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் வந்து கேட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு வந்து உன்னோட கை எப்படி இருக்குது, எப்படி நீ திரும்ப ஓட்ட வச்ச அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் யங் மாஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து என்னோடய கையை வெட்டிட்டீங்க, அதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ வந்து இப்படி தான் முதுகுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருப்பியா, இது வந்து வாரியராக உனக்கு வந்து அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்னை வந்து என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு வந்து என்ன தான் நான் வந்து உங்களோட ஸ்கில்ஸில் நீங்கள் என்னை விட கம்மியாக இருந்தாலும் நான் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஒரு ப்யூர் பிளட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னை விட ஸ்கில்ஸில் கம்மி, நீ எதை வச்சு சொல்கிற, சரி நான் வந்து உன்னை வந்து நீ எப்போ வந்து என்னை டியூயலுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணுறேன், இப்போவே கூட நீ எங்கூட சண்டைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட ஸ்வாட் எடுத்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நீட்டுவாங்க. அந்த அவன் இருக்கிறான்ல அந்த கையை வெட்டினுவேன், அவன் வந்து இன்டர்மீடியட், அதாவது அங்கே இருக்கிற ட்ரைனிங் லெவலில் வந்து அவன் தான் வந்து சுப்பீரியராக இருப்பாங்க, அவன் தான் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பான் அங்கே இருக்கிறதுலையே. அவன் வந்துட்டு இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்களே எங்கள் மாஸ்டர், இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ முதுகுக்கு பின்னாடி பேசாத, ஆம்பளையாக வந்து எனக்கு முன்னாடி வந்து என் கூட வந்து சண்டை கட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனை கூட்டிகிட்டு சண்டை கூடும்போது அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டு இதை நினச்சி நீங்கள் ரிக்ரெட் பண்ணாதீங்க எங்கள் மாஸ்டர் சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணும்போது அவன் ஃபஸ்ட்டு ஹிட்டு வந்து ஹீரோ மேலே லேண்ட் பண்ணும்போது ஹீரோ வந்து அதை தடுத்துருவார், ஆனால் அது வந்து ரொம்ப அதை டேங்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும், அவ்வளோ வெயிட்டான ஒரு ஃபோர்ஸை வந்து அந்த ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ இதே மாதிரி தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ தடுக்கும்போது திடீர்னு வந்து ஹீரோவோட செஸ்ட்லேயே அவன் வந்து கிக் பண்ணிடுவாங்க. கிக் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த சண்டையிலேயே வந்து அவரோட மைண்ட் ஐஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. இம்ப்ரூவ் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு என்னால் வந்து அது தெளிவாக பார்க்க முடியுது. போன பாட்டில் வந்து ஹீரோ நோக்கி அந்த அயன் பால்லேருந்து சதறி வந்து பீசஸ் வந்துருக்கும்ல அது மாதிரி இப்போ ஹீரோவுக்கு வந்து இவனோட மூவெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது.
இன்னும் சொல்லப்போனால் அவனோட மூமெண்ட்டெல்லாம் இவனுக்கு ஹீரோவுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது கேஸ். இந்த மதரா உச்சிகாலாம் எப்படி அந்த சரிங்கன் அந்த உச்சிகா கிளானில் எப்படி சரிங்கன்னு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதில் வந்து மைண்ட் ஐஸ் மாதிரி கேஸ். இல்லாத மூமெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து உன்னோட மூமெண்ட்டையெல்லாம் வந்து ரீடு பண்ணிட்டேன், இனிமேல் உன்னோட எந்த அட்டாக்கும் என் மேலே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டு, நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காது எங்கள் மாஸ்டர் வந்து எங்களோட சண்டை கட்டுங்க. அவன் கடுப்பில் வந்து ஹீரோ மேலே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அட்டாக்கில் வந்து ஹீரோ வந்து அசால்ட்டாக தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அதை ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹிட்டும் கூட ஹீரோ மேலே விழுகாதுக்கு ஈஸியாக தடுத்துகிட்டே வந்து ஹீரோ வந்து 5 ஸ்டார் அந்த ஆராவை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அதாவது ஹீரோவுக்கு வந்து 15 வயசு தான் கைஸ். தான் ஹீரோவோட 15 வயசாக இருக்கும்போது வந்து அதாவது அந்த 15 வயசில் வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி அங்கே இருக்கிறவங்களில் அவங்க வந்துட்டு இதுக்கு எப்படி வாய்ப்பே இல்லை, நீ எப்படி 5 ஸ்டாராக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து உன்னை விட ரொம்ப திறமைசாலி, இந்த மாதிரி முதுகுக்கு பின்னாடி பேசாமல் நாளையிலேருந்து மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே அது ஷாக் கைஸ். ஏன்னா வந்து ஹீரோ எல்லோரும் வந்து 4 ஸ்டார் வாரியராக தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 5 ஸ்டார் வாரியர். அதை வந்து ஹீரோவே சொல்லுவார், நான் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டாராக வாரியராக வந்து அப்கிரேடாக இருக்க வந்து 2 வருஷம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் நான் வந்து ஈஸியாக வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன், உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார் கைஸ். சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த 2 சிப்ளிங்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு அந்த நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவோட பவர் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அதாவது ஹீரோவோட பவர் ரிலீஸ்லேயே தெரிஞ்சிருங்க கைஸ் அவர் என்ன மாதிரி லெவலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு அதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்கண்ணா, இது வந்து அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவங்கள இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி ஓகே ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ் அந்த சிப்ளிங்ஸ் இருந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த 2 சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோவுக்கு வந்து மிஷின் கொடுத்தாங்கல்ல அவங்க தான். அதாவது இப்போதைக்கு இருக்கிற சிப்ளிங்ஸ் வந்து மிஷின் கொடுக்குற அளவுக்கு வந்து போகணும்னா அவங்க வந்து படிப்படியாக தான் முன்னேறி போகணும். அவங்களுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட மிஷின்ஸ் அவங்களோட ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து மிஷின் கொடுக்குற லெவலுக்கு போக முடியும். அப்படி மிஷின் கொடுக்குற லெவலுக்கு போய் அந்த ஹீரோ வந்து போடுதல பார்த்தாங்களே போன பாட்டில், அவங்க இருந்துட்டு வந்து அப்போ நீ என்ன சொல்ல வர்ற, இந்த மாதிரி ஜின் வந்து 5 ஸ்டார் வாரியர் அப்படின்னு சொல்ல வர்றியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, 15 வயசில் வந்து யாருனாலையும் வந்து 5 ஸ்டார் வாரியராக வந்து மாறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க சிப்ளிங்ஸ்லேயே வந்து யாருமே வந்து 5 ஸ்டார் வாரியர் வந்து ஆனது கிடையாது. அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுங்க கைஸ். ஆனால் ஹீரோ வந்து ஈஸியாக வந்து அது 5 ஸ்டார் வந்து ரீச் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இல்லை எங்களடி அது உண்மை தான், அவனோட பவர் ரிலீஸ் ஆனது வந்து எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் வந்து உன்னை நம்பினது தப்பாக போச்சு, உன்னை வந்து நான் ரொம்ப நம்பிட்டேன், நான் வந்து நீ அவனை ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ வந்து உன்னால் அவனை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற, சரி இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த 2 சிப்ளிங்ஸுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த பாட்டில் அடுத்த மிஷினில் வந்து இவனுக்கு வந்து இருக்கலே ரொம்ப கஷ்டமான ஒரு மிஷினை கொடுத்து இவனை எவ்வளோ சீக்கிரத்தில் போட்டு தள்ள முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டு தள்ளுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து இப்போ வந்து இந்த 5 ஸ்டார் அந்த லெவலை ரீச் பண்ணது வந்து இந்த ஃபேமிலியை வந்து திருப்பி போட்டிருக்குங்க. ஏன்னா இவர் தான் இப்போதைக்கு வந்து இந்த வயசில் இந்த லெவலை ரீச் பண்ணதே இவர் மட்டும்தான். அடுத்த சீனில் ஹீரோவோட ரூமில் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அங்கே இருக்கிற டேபிளில் வந்து இந்த பூ வந்து யார் வச்சதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு எனக்கு தெரியாது எங்கள் மாஸ்டர், இது வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஷினுக்கு போனப்போ வந்து இந்த ஃப்ளாரோட பார்ட்டோட வந்து இங்கே வந்தது, அதாவது அந்த பார்ட் இருக்கும்ல கைஸ் அந்த கூடையோடு வந்து வந்தது, ஆனால் யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல, நான் வேணால் இது ரிமூவ் பண்ணிவிட்டேன் மோஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை வேண்டாம், இதுலேருந்து வந்து எந்த கேர்ஸ் எனர்ஜி எந்த பாய்சனோட ஃபீலிங்கும் வந்து எனக்கு இல்லை, இது வந்து நார்மல் தான், ஆனால் இது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் வந்து கில்லி இருந்துட்டு இந்த மாதிரி 5 ஸ்டார் ரீச் ஆனதை வந்து இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி தாண்டியுமே வந்து இது வெளியில் போகும், ஏன்னா இந்த வயசில் வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் கில்லி உண்மை தான், கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரி எல்லா கிளானுக்குமே வந்து மீட்டிங் நடக்க போகுது, உங்களோட ஃபாதர் வந்து இதில் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பா கைஸ்.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ட்ராகன் இருக்குல்ல, அந்த ட்ராகனை வந்து நீ பார்த்துக்க கில்லி, இந்த மாதிரி இந்த ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது வந்து இந்த பிளாக் ட்ராகன் வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுத்தால் நம்மளோட கதை எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பூனைக்குட்டி இருந்து டென்ஷன் ஆகிட்டு, ஏய் நீ யார் நினச்ச, நான் வந்து லெஜெண்டரி பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ட்ராகன் சொல்லிட்டு இருக்குங்க. அப்படியே சொல்லிகிட்டே வந்து அந்த கில்லி இருப்பாள் அவள் வந்துட்டு சரி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூனைக்கு வந்து என்ன சொல்கிற ஸ்ட்ராபெரி பை அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ ஹீரோ வந்து திங்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து 5 ஸ்டார் வந்து 15 வயசுலேயே அச்சீவ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு பேட்ரியாக், அப்புறம் என்னோடய ஃபாதர், அதுக்கப்புறம் என்னோடய அக்கா லூனா தான், அதாவது ஒயிட் வேல் கைஸ். இவங்களுக்கு அப்புறம் வந்து யாருமே அச்சீவ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து என்னோடய ஃபாதர் வந்து இது வந்து 2 வகையாக பார்ப்பார். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து எனக்கு வந்து எப்படியும் இது வந்து டெஸ்ட்டு வைப்பார், அதில் வந்து நான் எப்படியும் பாஸ் ஆகணும், நான் வந்து என்னோடய ஒர்த்தை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்னோடய ஃபாதர் வந்து என்னை வந்து எப்படி சாக விட மாட்டார். ஏன்னா வந்து இந்த மாதிரி லூனா வேண்டாம், த்ரோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஜோஸான்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவன் தான் வந்து ஹீரோவோட செகண்ட் பிரதர். லூனாவுக்கு அடுத்து அவன் தான் பெரியவன். அவன் தான் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவன் தான் வந்து இந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்துக்கும் காமிச்சிட்ருப்பாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஷேடோ எனர்ஜி இருக்கிறது வந்து இந்த மாதிரி பேட்ரியாக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லி வந்து காமிச்சங்காட்டி அவருக்கு வந்து எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து இப்போ ஹீரோ பக்கம் திரும்பி இருக்கும். இவன் வந்து எந்த லெவலுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஜோஸாவை வந்து பேட்ரியாக் காக்கிறதுல வந்து சுத்தமாக விருப்பம் இருக்காது கைஸ். ஏன்னா அவன் சரியான எப்படி சொல்கிறது ஊம குசுமம் கைஸ். அவனோட கேரக்டர் சரியில்லை. அவன் வந்து அமைதியாக இருந்துகிட்டே வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். அதாவது அதுக்குன்னு ரொம்ப கீழ்த்தலமாக இல்லை கைஸ். அவன் வந்து அந்த மாதிரி சிப்ளிங்ஸ்குள்ளே என்ன சண்டை இருக்குமோ அதுதான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ இதுமாதிரி பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இவன் இருப்பான்ல, அந்த வேலை செய்கிற மெய்டு மாதிரியே அங்கே ஒரு சர்வன்ட் இருப்பாங்க மேலில். அவன் வந்துட்டு பட்லர். அவன் வந்து உள்ளே வந்துட்டு யங் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மிஷின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த மிஷின் வந்து இந்த மாதிரி ஜெப்ஃபீல் அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் அந்த ஃபேமிலிக்கு கீழே இருக்கிற ஒரு டெரிட்டரியில் போய் இந்த மிஷின் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த எல்லாருமே வந்து இப்போ சமநாயக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோ போய் அந்த மிஷினை வாங்க போகணும் கைஸ். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து காட்டுறாங்க ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இருப்பாங்கல்ல, ஹீரோவோட அவங்க அம்மா, அவங்க எல்லாருமே அவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து அவனை கொல்ல போகிறீங்களா, இவ்வளோ சீக்கிரத்தில் என்ன தான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, நீங்கள் வந்து இவ்வளோ ஹார்டாக வந்து அவனை வந்து புஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இருந்துட்டு அமைதியாக இருப்பாங்க கைஸ். எல்லாருமே அதுக்கப்புறம் ஹீரோ வந்துடுவார் அந்த இடத்துக்கு. ஹீரோ வந்தோடனே வந்து அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் இந்த மாதிரி எல்லோரும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறத. அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டியா சன், இதை வந்து இந்த மிஷின் வந்து கேன்சல் ஆகுது, நீ வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேரும் அசைன் பண்ணாங்கல்ல, அதை ஹீரோ மேலே ஏற்கனவே வகுத்தறிச்சல் இருக்கிறவங்க அவங்களாம் இருந்துட்டு என்ன மொதல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி காம்படிஷன் முக்கியம்னா நாங்கள் எல்லாருமே வந்து இந்த காம்படிஷனை கடந்து தான் வந்தோம், நானும் ஹீரோவோட அதாவது என்னோடய தம்பியோட லெவலில் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோடய சீனியர் சிப்ளிங்ஸ்லாம் வந்து மிஷின் அசைன் பண்ணாங்க, அது இந்தளவு கஷ்டம்தான், ஆனால் நான் வந்து அதெல்லாம் கடந்து தான் வந்தேன், நான் வந்து இந்த மாதிரி அதை தள்ளி போகல, நீங்கள் அவனை வந்து இவ்வளோ இதாக வந்து ப்ராடக்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு உண்மை தான், ஆனால் நீங்கள் வந்து ஹீரோவோட வயசில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டார் வாரியரில் வந்து ரீச் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்துட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. நான் இப்போ ஏன் அவனை வந்து பாதுகாக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா, ஏன்னா வந்து உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்த்தி கிடையாது, அது அப்படியே சொல்லிகிட்டே வந்து அந்த மற்ற 3 பேர் இருப்பாங்க. மற்ற 3 சிப்ளிங்கிட்டையும் வந்து இந்த மாதிரி நீ ஃபேமஸ் ஸ்வாடை வந்து செலக்ட் பண்ணி, இப்போ ஹீரோ எப்படி ஒரு ஸ்வாடை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறார் அது மாதிரி வந்து அவங்களும் வந்து ஒரு 3 ஸ்வாடை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது 3னா வந்து ஒருத்தவங்க வந்து நிறைய ஸ்வாட் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஃபேமஸ் ஸ்வாடை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 பேருமே வந்துட்டு என்ன மாதிரி சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம், எதுக்கு வந்து எங்களை வந்து பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களோட ஜூனியர் சிப்ளிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்களும் தான் ஒரு காரணம், நீங்கள் வந்து அதை வந்து அஜாக்கிரதையாக விட்டங்காட்டி தான் வந்து அவங்க இந்த மாதிரி மிஷின் கொடுக்குறாங்க இந்த மாதிரி யங்கஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருந்துட்டு கடுப்பாயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், ஜினி இப்போ நீ வந்து என்ன பண்ண போகிற, நான் வந்து உன் மேலே கடுப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, இதுக்கு சம்மந்தமே இல்லாத 3 பேர்த்தையும் நான் பனிஷ் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க அம்மா வந்துட்டு சொல்லு மகனே உனக்கு என்ன விஷயம் என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு
எனக்கு வந்து இந்த மிஷின் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சிப்லிங்ஸ் வந்து என்னை கொல்ல முயற்சி பண்ணுறது எனக்கும் தெரியும், ஆனால் எனக்கு வந்து இந்த மிஷினை விட்டுட்டு போகிறக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு இது என்ன மிஷின் உனக்கு தெரியுமா மகனே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும், இது வந்து ஏற்கனவே வந்து இந்த மிஷின் நடந்து இது வந்து நிறைய தடவை ஃபெயிலான மிஷின் தான், இந்த மாதிரி டெரிட்டரிக்குள்ளே அடுத்தவங்களோட அதுவும் நம்மளோட ஆப்போசிட்டான ஒரு டெரிட்டரிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறது வந்து அது ரொம்ப மோசமானது. ஆனால் வந்து நான் இதுலேருந்து பின்வாங்கறதுக்கு வந்து எனக்கு வந்து தோணலை, நான் வந்து இந்த மிஷின் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கைஸ். இதோட வந்து இந்த பார்ட் 14 முடியுது. வெல் கைஸ், இதில் கொஞ்சம் வளவலா கொலவலான்னு நிறையா விஷயம் இருக்கும், புரியாதவங்க வந்து திரும்ப பாருங்க கைஸ். வெல் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை.